அப்பா என்ன இது இப்பெல்லாம் இப்ப அதிகமா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ராணியக்கா, முன்ன மாதிரி இல்ல, இப்பெல்லாம் அதிகமா வெயில் அடிக்குதுன்னு. ராணியக்கா எதால சின்ன பொண்ணு வரா பாருங்க. ஆமாண்டி வர்றாடி. போன வருஷம் வெயிலுக்கு என்ன பாடா படுத்துட்டாட்டி. இந்த வருஷம் இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஓடுகிற தண்ணி இல்ல உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கைகளிலே. எவண்டி அவன் செவத்த மச்சான்? என் புருஷன் கருப்பா இருந்தாலும் பாட்டுலையாவது சும்மா செவப்புன்னு இருக்கட்டுமேன்னு சொல்லி வைக்கேங்க்கா. அதுவும் சரிதாண்டி. ஆமா எங்கக்கா போயிட்டு வரீங்க? நான் உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். ஆமாண்டி, நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? அப்படி சொல்லுங்க ராணியக்கா. வாடி வேதாளம். என்னடி என்ன பார்த்து வேதாளம் கீதாளங்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படித்தான் தெரியுது? என்ன பார்த்தா உனக்கு வேதாளம் மாதிரியா தெரியுது? ஏண்டி அவதான் கூறு கட்டவ வாய்க்கு வந்ததை சொல்தானே, நீ ஏண்டி கோவப்படுற? எக்கா முதல்ல அவ என்ன எதுக்கு வேதாளம்னு சொன்னான்னு கேளுங்கக்கா. ஏண்டி கூறு கட்டவள, அவ உன்னை ஏதாவது சொன்னாலாக்கும், நீ தான் டெய்லி அவளை வம்பெடுத்துக்கிட்டே இருக்க. அவளை ஏண்டி வேதாளன்ற? ஏக்கா இந்த விக்ரமாதித்யனை தொத்துன வேதாள மாதிரி இந்த பாப்பாத்தி உங்க முதுவை டெய்லி தொத்திக்கிட்டு எங்க போனாலும் பின்னாலே வாரா. அதான் அவளை வேதாளம்னு சொன்னேன். நீ சொல்றது ஒரு வகையில நியாயம்தான். என்னக்கா நியாயம்? என்ன நியாயம் பண்ணே? அவ சொல்றது அப்ப உண்மையா? இல்லடி, காலங்காத்தால வர்ற, நான் எங்கெல்லாம் போறேன் என்னெல்லாம் செய்யறேன்னு எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சுக்கிட்டேன். நானும் வரேங்கான்னு பின்னாலே வர, அதான் அப்படி சொல்றா. ஆக மொத்தம் உங்க கூட நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கல அப்படித்தானே? இன்னைக்கு தாங்க உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் உங்களை கிட்ட வந்தோம்னா என்ன சொல்லுங்கக்கா. குட் பை. ஏண்டி சும்மா சொன்னதுக்கெல்லாம் கோச்சிட்டு போனா எப்படி டி? ஐயோ பாவம், காட்டு வழியா தனியா நடந்து போறாங்கன்னு துணைக்கு போவோமேனு போனா வேதாளம் நான் பேர் வச்சிருக்காங்க. வரட்டும் என்ன தேடி வராமலா போயிட போறீங்க? எப்பாடா ஒரு வழியா இந்த பாப்பாத்திய கலட்டி விட்டாச்சு. இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு. ஏண்டி கூறுகட்டவள சின்ன பொண்ணு, ஏண்டி வேதாளம் கீதாளன்னு சொல்லிட்டு இப்ப அவளுக்கு எனக்கு சண்டை முட்டி விட்டுட்ட பாரு. அவ கோச்சிக்கிட்டு போறா. போனால் போகட்டும் போக்கா, இந்த பாப்பாத்தி இல்லைன்னா ஊர்ல ஆள் இல்லையா, போனால் போகட்டும் போக்கா. ஒற்ற குச்சாட்ட வந்து நின்னுக்கிட்டு எங்க பிரின்சிப்பை பிரிச்சு விடுற. இருடி சின்ன பொண்ணு, ஒன்ன ஒரு நாள் இந்த ஊரை காலி பண்ண வைக்கிறேன். பாப்பாத்தி இங்க வாட்டி. நான் ஒன்னும் வரல, போயிட்டு வரேன். போறேன்னு சொல்றியே தவிர போற மாதிரி தெரியலையே, அங்கேயே நிக்கிற. நான் போகாததுக்கு ஒரு காரணம் இருக்குடி, ஒரு காரணம் இருக்கு. ஐயோ என்ன சீனை போட போறான்னு தெரியலையே. போய் பிரிஞ்சு போய் தொலைவாள்கன்னு பார்த்தா பிரிய மாட்டேங்கிறாள. என்னை கட்டி போடுது ராணியக்கா, கட்டி போடுது. உங்களை விட்டு என்னால போக முடியல ராணியக்கா. எக்கா கயத்தை கீத்து போட்டு அவளை கட்டி வச்சிட்டீங்களா? எதுக்கு அவ அப்படி சொல்றா? நான் ஒன்னும் எதையும் போட்டு கட்டலடி. அவன் ஏன் இப்படி சொல்றான்னு எனக்கே புரியல. கட்டி போட்டது கயிறு இல்ல ராணியக்கா, கயிறு இல்ல. உங்களோட பாசம் தான் என்னை கட்டி போடுது. உங்களோட பாசம் தான் என்னை கட்டி போடுது. அப்பா நடிப்புல சும்மா ஜிவாஜியை தாண்டுவா போல. ஏ அவ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா, நீ காமெடி பண்ணாதடி. நான் காமெடி பண்றது இருக்கட்டும், அவ சொல்றத பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? லைட்டா சிரிப்பு வரத்தான் செய்துடி. ஆனா அவ என் மேல ரொம்ப பாசமா இருக்க பத்தியா, அதனால அந்த சிரிப்பை வெளியே காட்டக்கூடாதுன்னு இருக்கேன்டி. ஐயோ அவ உங்க கூட போடுறதெல்லாம் சீனுக்கா. நீங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க கூட வந்து ஓசிலே தின்னுட்டு வந்துடுறா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்க காசுலேயே ஓசில காய்ச்சல் மாத்திரை வாங்கியாந்து முன்னாடியே வச்சுக்கிறா. ஏக்கா பக்கத்து ஊருக்கு போனீங்கன்னா ஏதாவது வாங்குறதுக்கு துணைக்கு வாரேன்ற பேர்ல நீ உங்க பஸ்ஸார்ச்சிலே அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறா. பொத்தம்பதுவா சொல்ல போனா அவ உங்களை சும்மா யூஸ் பண்ணிக்கிறாக்கா. யார பாத்துடி என்ன வார்த்தை சொல்ற? ஐயோ ராணியக்காவை ஏமாத்தி நம்ம இவ்வளவு நாளே ஓசிலேயே கார்ந்தள்ளிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த சின்ன பொண்ணு எல்லாத்தையும் கெடுத்துருவா போல. இனிமே கை காசு செலவழிக்கணும் போல. பஸ் அரிச்சிக்கலாம், ஓசில டீ குடிப்பேன், ஜூஸ் குடிப்பேன், எல்லாம் போச்சு. இப்ப பாருங்களேன், நீங்க அடிச்சே வரட்டுனால அவ உங்களை விட்டு போகவே மாட்டாக்கா. ராணியக்கா உங்களோட ஒரு வார்த்தைக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இங்க ஒரு வார்த்தைக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஏன்டி இவ ஒரு லூசு சொல்றான்ட்டு நீ போறியாக்கும்? நீங்க வாட்டி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாட்டி? நீ அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது டி. பாத்தியா சின்ன பொண்ணு, உன் பிளான்லாம் ஊத்திக்கிடுச்சா? எங்களையா பிரிக்க நினைச்ச? ஆதி காலத்து நட்பு டி, ஆதி காலத்து நட்பு. கல்யாணம் ஆகி 10 வருஷமா இவங்க கூடயே தான் திரியிறேன். ஆக மொத்தம் கல்யாணம் ஆகி 10 வருஷமா நீ பஸ் டிக்கெட்டே எடுக்கல, அப்படித்தானே டி? என்னடி சின்ன பொண்ணு நீ அப்படி சொன்னா இப்படி சொல்ற, இப்படி சொன்னா அப்படி சொல்ற. இப்படி எல்லாம் பேசினா இவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? உண்மையை சொன்னேன். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். விடுடி விடு, எனக்கும் அவளை விட்டா வேற ஆள் இல்ல. எங்க கூப்பிட்டாலும் மாட்டேன்னு சொல்லாம வேலையை போட்டுட்டு உடனே வருவாட்டி. ஆமா அப்படி வந்தா தானே பின்ன ஓசியில டீ குடிக்க முடியும், ஜூஸ் குடிக்க முடியும். அதான் ஓடி வரா. என்னப்பா அவ கை காசியா செலவு பண்ணி உங்க கூட வரா? இங்க பாருடி சின்ன பொண்ணு, இதோட என்ன பத்தி பேசுறதை நிறுத்திக்க. வேற ஏதாவது பேசிட்டு அப்புறம் மரியாதை கெட்டுரும் பாத்துக்க. சாயங்காலம் கணக்கு தெரியலன்னு உன் பிள்ளை என்கிட்ட தானே கணக்கு கேட்டு வருவா. அப்ப இருக்கு. ஆமாட்டி, உனக்கு தான் தெரியும் யாரை எப்படி கணக்கு பண்ணணும்னு. எனக்கு எப்படி தெரியும்? இந்தரே பாப்பாத்தி, அவ உன்னைய வேணும்னே ஊசி பேத்துறா. அவ பேசுறத கேட்டு நீயும் மல்லுக்கு நிக்காதட்டி. அரம்படாம வா, வீட்டுக்கு போவோம். அவ இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்க. ஆமா ராணியக்காவை தேடி வந்த வீட்டுக்கு நீயே அது எதுக்கு டி? ஆஹா இவன் நம்மள நோண்ட ஆரம்பிச்சிட்டால.
இனிமேல் நாம எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியலையே, இவ்வளவு நேரம் அவளை மாட்டி விட்டோம். இருங்கக்கா, அவ ஏதாவது ஓசியில நவுத்திட்டு போறதா வந்திருப்பா, என்னன்னு கேட்போம். ஐயோ ஐயோ, ஒருத்தி ஓசிலேயே பஸ் டிக்கெட் எடுத்து ஒப்பேத்ரா, ஒருத்தி என்னன்னா ஓசிலேயே குழம்பு வைக்காம ஒப்பேத்ரா. இந்த ரெண்டு ஓசி கடையில மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு. ஐயோ. ஆமா சின்ன பொண்ணு, எதுக்காக என்ன தேடி போறேன்? எது முக்கியமான விஷயமா? சொல்லணும்னா இங்கே சொல்லிட்டி. அது வேற ஒண்ணும் இல்ல ராணியக்கா, என் வீட்டுல ஒரே புழுக்கமா இருந்துச்சா, அதான் இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல, அதான் ஒரே புழுக்கம். உன் வீடு மட்டும்தான் இந்த ஊர்ல இருக்காக்கோ? ராணியக்கா வீடு இந்த ஊர்ல தானே இருக்கு, அங்கேயும் புழுக்கமா தான் இருக்கும். அங்க எதுக்கு போன அதை சொல்லு. இல்லக்கா, என் வீட்டோட உங்க வீடு குளிர்ச்சியா இருக்குமா, அதுவும் இல்லாம உங்க வீட்டுல ஒரு ரூம்ல ஏசி கூட இருக்குல்லக்கா, அதான் உங்க வீட்டுக்கு லைட்டா வந்துட்டு போலான்ட்டு பார்த்தேன். ஓசியில ஏசி காத்து வாங்க வந்தேன்னு சொல்லு, அதானே டீ. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டால. இவளாவது 10 ரூபா பஸ் டிக்கெட் ஓசியில எடுக்கிற, நீ ஏசியே ஓசியில எடுக்கிறியே, பல்லை கில்லாடி சின்ன பொண்ணு. ஏக்கா நீங்க என்ன எனக்கு நான் போட போறீங்க? நீங்க போட்டுட்டு இருப்பீங்க, ஓரமா உட்காந்துட்டு போலாமேன்னு பார்த்தேன். ஆமாட்டி, இது என்ன தியேட்டரா? 10 பேர் படம் பார்க்கும்போது 11 ஒருத்தர் இருக்கிறதுக்கு நாங்க எங்க பெட்ரூம்ல போட்டு வச்சிருக்கோம். உனக்கு என்ன டீ கூறுகிட்டவளே? அதுக்கு இல்ல ராணியக்கா, அது வந்து உங்க வீட்டுல பிரிட்ஜில் எப்பவுமே எலுமிச்சம்பழம் இருக்கும், ஒரு ஜூஸ் போட்டு தருவீங்க, அப்படி ஜூஸையும் குடிச்சிட்டு ஏசி காத்தையும் வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். ஓசியில ஏசி வாங்குறது மட்டும் இல்லாம ஓசி சூஸ் வேற கேக்குதா? ஓசி சூஸ் என்ன இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்க, அப்படிதானடி? அது இல்லக்கா, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணேன்னு பார்த்தேன். அம்மாடியோ, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் கேட்டுக்க. இந்த வெயில் காலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க திரும்ப ஏசி போட்டாங்களா, 2 பேரும் சுவிட்ச மாத்தி போட்டதுல ஏசி ரிப்பேர் ஆயிருச்சு. ஐயோக்கா, இப்போ என்ன பண்றது? நான் எப்படி ஏசி காத்து வாங்குறது? ஓசி காத்து வாங்குறதுன்னு சொல்லு, ஏசி காத்து வாங்குறாளா? ஏசி காத்து. அது மட்டும் இல்லாம இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் என் வீட்டு பிரிட்ஜில் நன்னாரி எலுமிச்சம்பழம் வாங்க கூடாதுன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். ஐயோ, அப்புறம் எப்படிக்கா நான் ஜூஸ் போட்டு குடிக்கிறதே? வெயிலுக்கு எலுமிச்சம்பழம் நல்லது தானக்கா, ஏன் வாங்க வேணாம் நீங்க? வெயிலுக்கு என்னமோ எலுமிச்சம்பழம் நல்லதுதான், ஆனா அவ காசுல வாங்கணும். நான் எலுமிச்சம்பழம் வாங்கி பிரிட்ஜில் வைக்க, அதை நீயும் இவளும் சேர்ந்து புளிஞ்சு குடிக்க, இதே சோழிய போச்சு. அதான் இந்த வருஷம் எலுமிச்சம்பழமே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ ராணியக்கா, அவளுக்கு வச்சது இல்லாம எனக்கும் சேர்த்து வச்சுட்டீங்களா? அப்ப வீட்டுல போய் இப்போ உங்க வீட்டுல தான் போய் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடலான்னு பார்த்தேன். வாங்கிட்டு எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? இப்போதைக்கு நாங்க 2 பேர் தான்க்கா. ஆமாக்கா. என்ன பார்த்தா இழிச்ச வாயினே இங்கே எழுதி ஒட்டியிருக்காட்டி? ஏக்கா அதெல்லாம் எழுதி ஒட்டணும்னு அவசியமே கிடையாது, பார்த்தாலே தெரியும் இல்லடி பாப்பாத்தி? ஆமாக்கா, பார்த்தாலே தெரியுது. அப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன இழிச்ச வாயினே முடிவு பண்ணிட்டீங்க. அப்படிலாம் இல்லக்கா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கக்கா. அது சரிடி, இந்த காலத்துல நல்லவனுக்கு இன்னொரு பேர் இழிச்ச வாயன் தானே? பரவாயில்ல ராணியக்கா, ரொம்ப உஷாராயிட்டீங்க. பாடி சின்ன பொண்ணு, இனிமேல் இந்த மாசத்தை ராணியக்கா வீட்டுல வந்து ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இழிச்ச வாய் சிக்குதான்னு பாக்கலாம். அதுவும் சரிதான் டி, இப்படி இவங்க எல்லாம் உஷாரானா நாம எப்படி லெமன் ஜூஸ் குடிக்கிறது? ராணியக்கா இல்லாட்டா இன்னொரு வாணியக்கா நமக்கு சிக்காமல போயிருவா. இந்த தெரு இல்லாட்டி பக்கத்து தெரு, அவ்வளவுதானடி. வா போய் பாப்போம். எக்கா, என் மரகதக்கா, உங்க வீட்டுல எலுமிச்சம்பழம் இருக்காக்கா? நீங்க கூட புளிய வேண்டாம்க்கா, நாங்களே புளிஞ்சு ஜூஸ் போட்டுக்கிடுவோம். அடி பாவிகளா, இப்படிதான் பேச ஆரம்பிப்பாளுங்க போல. உங்களுக்கு மட்டும் இல்லக்கா, உங்க குடும்பத்துக்கே ஜூஸ் போட்டு கொடுத்துருவோம்னா பாருங்களேன். எலுமிச்சம்பழத்தை புளிறாளுகளோ இல்லையோ, ஓசியில நம்ம காசை நல்லா புளிஞ்சு எடுத்துறாளுடா. தொடரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏஎம்எஸ் மகின் வியூஸ் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இன்னொரு சேனல் மகின் வியூஸ், அதுலயும் வீடியோ போடுறோம், அதையும் மறக்காம பாத்துருங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவங்க நேம் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.